Kale to Tea and Foods. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த டிஷ்ஷோட நேம் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு கேரளா ஃபுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எஸ் எனக்கும் கேரளா ஃபுட் செய்யணும்னு தான் ஆசை. ஆனால் என்னென்னா இந்த குவாரண்டைனில் வந்துட்டு எனக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கணும், ப்ளஸ் உங்களுக்கும் அது கிடைக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே அது கிடைக்கணும். நம்ம செஞ்சு அது வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 1 மந்த்துக்கு அப்புறமோ அது செய்கிறது வந்து அது ஒரு அளவுக்கு பாசிபிள்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா திங்ஸும் எல்லாருக்கும் எப்போ கிடைக்குதோ ஸோ அப்போ வந்து சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ டியூரேஷன் இல்லாமல் சீக்கிரமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேரளா ஃபுட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்களும் ரொம்ப நாள் கேட்டிருந்தனால இன்றைக்கி வந்து நம்ம கேரளா ஃபுட் தான் செய்ய போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா இட்ஸ் நன் அதர் தென் இஞ்சி புளி. எஸ் நம்ம இன்றைக்கி வந்துட்டு இஞ்சி புளி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளைமேட்டில் சில்லி கிளைமேட்டில் ஒரு காரமாக இனிப்பாக அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அது வந்து ஒரு ஊறுகாய் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்துட்டு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும். அதுக்காக மட்டும்தான் இது. ஸோ லெட்ஸ் கோ டு தி கிச்சன். அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பெரிய கொய்யாக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை நல்லா வாஷ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயப்பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான 2 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு கட்டி காயத்தை ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேன். இதுவே உங்கள்கிட்ட வந்து காயப்பொடி இருந்தாலுமே பெருங்காயத்தூள் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவே உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இஞ்சி புளிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நல்லா பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு நல்லா பொரிஞ்சதுமே கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் போட்டுடலாம். இஞ்சியை வந்து நல்லா சின்னதாக சாப் பண்ணி அந்த இஞ்சி போட்டுடலாம். இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுமே நம்ம நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கொய்யாக்காய் சைஸ் வந்துட்டு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அது இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். இது வந்து இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது லைட்டாக அப்படியே கொதி வருது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதித்து சுண்டட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்கு. உங்களுக்கு இங்கேயே பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த அளவுக்கு இருந்தது. இப்போது கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம காயத்தை வந்துட்டு ஒரு கெட்டி காயத்தை வந்து நம்ம வந்து லைட்டாக பொடிச்சு வச்சுருக்கோம். தட்டி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பொடிக்கல, தட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணதுமே வந்துட்டு பச்சரிசி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. இது எப்படிமா வறுத்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடிச்சு வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி இல்லையா, பச்சரிசி. நெக்ஸ்ட்டு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. வெந்தய பொடி வந்து ஆட் பண்ணலாம். அம்மா இது வெந்தயமே போடலாமா? வெந்தயம் போடக்கூடாது, வேண்டாம், அது வாயில் படும் இல்லையா.
ஸோ வெந்தய பொடி வந்து ஒரு இவ்வளோ தான், ஒரு பிஞ்சு, 2 சிட்டிகை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெந்தயம் அப்படியே போடலாமான்னு கேட்டேன், இல்லை வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வெந்தயம் வந்து நம்ம சாப்பிடும்போது அது வாயில் தட்டுப்பட்டுச்சா அது ஒரு டேஸ்ட் இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வெந்தய பொடி போட்டால் இனி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெல்லம். ஸோ வெல்லம் இடித்து வச்ச வெல்லத்தை போட்டுடலாம். நம்ம எதனால பச்சரிசி நம்ம போடுறோம், கெட்டியாக, அது வந்து நல்லா கெட்டியாக நல்லா கொழு கொழுன்னு வர்றதுக்காக. ஸோ தண்ணி மாதிரி இல்லாமல் அந்த ஊறுகாய் மாதிரி அந்த ஒரு இது பேஸ்ட் மாதிரி ஒரு இல்லையா, கிரேவி அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான், அந்த மாதிரி கெட்டியாக வருது. ஓகே ஓகே. ஆக்சுவலி நம்ம தண்ணி மாதிரி இருந்தது வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பச்சரிசி பொடி போட்டதுமே நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வருது. அப்படி ஸோ கெட்டியாகிறதுக்காக நம்ம வந்து பச்சரிசி பொடி நம்ம சேர்த்துறோம். அதே மாதிரி நம்ம பச்சை மாவே சேர்த்தலாம்ல, ஏன் நம்ம அந்த இது வறுத்து நம்ம சேர்த்தலாம் இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வறுத்து போடாமலேயும் இந்த டேரெக்டாக வந்து அரிசி மாவே அரிசி பவுடரே வந்து நம்ம போடலாமாம்மா. அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடலாம் இல்லையா. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் சும்மா வந்துட்டு நம்ம இதில் ஸ்டவ்வில் வச்சிட்டோம்னா இது அப்படியே லைட்டாக அப்படியே சுண்டி வரும். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி புளி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இஞ்சியெல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு, இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அட் லாஸ்ட் இஞ்சி புளி இஸ் ரெடினா. இது வந்துட்டு கைப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 to 10 days வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி ஆயிடுச்சு. அந்த சாப் பண்ணுற டைம் மட்டும்தான், மற்றபடி அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சர்வ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இஞ்சி புளி இஸ் ரெடினா. ஸோ இது வந்துட்டு ஒரு எடுக்கும்போது ஒரு டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, டொமேட்டோ சாஸ் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இது. ஸோ அது எனக்கு ஃபஸ்ட்டு சொல்ல தெரியல, அதை இப்போது எடுக்கும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுதான். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர்த்துக்கு இப்போ டவுட் இருக்கும், இஞ்சி புளி வந்துட்டு பிளாக்காக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டார்க் ப்ரௌன் அந்த மாதிரில தான் இருக்கும்னு. ஸோ அது ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பழைய புளி போட்டால் வந்து அந்த கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து புது புளிங்கிறனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ ஹாய், அட்லாஸ்ட் இஞ்சி புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் டேஸ்டியாக இல்லாமல் நல்ல டைஜஷன் ப்ராசஸ்க்கெல்லாம் இது நல்லா இதாக இருக்கும். அண்ட் பிகினர்ஸ், குக்கிங் பிகினர்ஸும் அப்புறம் பேச்சுலர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 10 days பக்கமே கைப்படாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ரொம்ப நாள் வரும். ஸோ கைஸ், வீட்டில் எல்லாருமே இது ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியை உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் ஐஷு. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please subscribe and stay tuned.